ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல ப்ரமோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, பணப்பெட்டி வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு, யார் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. இப்போ பணப்பெட்டியில வந்துட்டு 18 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு. அப்ப யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அரோரா வந்துட்டு நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கூடவே எல்லாரும் நின்னுட்டு இருக்கும்போது வினோத்தும் பக்கத்துல தான் நிக்கிறாரு. டக்குன்னு அவர் எடுத்துறாரு. அப்ப எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் டைட்டில் வின்னர் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ ஓட் பார்த்து அவர் தான் இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஆனா இவர் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, இல்ல என்னோட நிலைமைக்கு வந்துட்டு இதுவே எனக்கு பெருசுதான் அப்படின்னு சொல்றாரு. விக்கல்ஸ் வந்துட்டு ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் அவர் இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்துட்டு ரொம்ப நல்லாவே விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட இது வந்து நீங்க சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் இதுவே உங்களுக்கு பல கோடிகள் ஆகும், அது வந்துட்டு சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு. ரொம்பவே எமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் இது எல்லாமே. எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அண்ட் கானா வினோத் வந்து அவரோட தகுதிக்கு இதுவே அவருக்கு பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னதுல எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா வந்துட்டு அவர் எடுத்துறாரு பணப்பெட்டிய. சோ இதுக்கப்புறம் மீதி இருக்கிற 5 பேர்ல யார் வின்னர், யார் ரன்னர் அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா நாங்க அப்லோட் பண்ண போறோம். சோ நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.